உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான மார்ச் 29 காலக்கெடுவை நீடிக்க ஒன்றியம் சம்மதம். கோலான் பகுதி மீது இஸ்ரேல் கோரும் இறையாண்மைக்கு அங்கீகாரம் வழங்க அமெரிக்கா முடிவு. ஆப்பிரிக்காவின் பல நாடுகளை தாக்கிய இடாய் புயலுக்கு 1000க்கும் மேற்பட்டோர் பலி. மற்றும் அபுதாபியில் தனிப்பட்ட தேவைகளை கொண்டவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டி. இன்னும் பல செய்திகளை தாங்கி வருகிறது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான மார்ச் 29 காலக்கெடுவை ஒத்திவைக்க ஐரோப்பிய ஒன்றியம் சம்மதம் தெரிவித்துள்ளது. அடுத்த வாரம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நடைபெறவிருக்கும் வாக்கெடுப்பில் பிரெக்சிட் ஒப்பந்தம் ஒப்புதல் பெறுமேயானால் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான காலக்கெடு மே 22ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும். ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறவில்லை எனில் காலக்கெடு அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும். அதற்கு மேலாக காலக்கெடுவை நீட்டிக்க பிரிட்டன் விரும்பினால் அந்நாடு மே மாதம் நடைபெறும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான தேர்தலில் பங்கேற்க வேண்டும். எனவே இந்த பிரச்சனையில் பிரதமர் தெரேசா மே முன்புள்ள வாய்ப்புகள் பற்றி பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. இதுவரை ஒப்பந்தம் குறித்து 2 வாக்கெடுப்புகள் நடைபெற்றுள்ள சூழலில் அடுத்த வாக்கெடுப்பு மிகவும் முக்கியமானதாகும். பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த கருத்துக்களோடு ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் தரவில்லை எனில் ஒப்பந்தம் இல்லாமலே பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். இல்லையெனில் மற்றுமோர் ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்நிலையில் பிரிட்டன் ஐரோப்பிய தேர்தல்களில் பங்கேற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மற்றும் ஒரு வாய்ப்பாக இருப்பது இப்பிரச்சினை குறித்த 2வது கருத்தறியும் வாக்கெடுப்பு. ஆனால் இதற்கு ஒரு புதிய சட்டம் இயற்றப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பொது தேர்தல்களை நடத்துவது ஒரு முக்கிய வாய்ப்பாகும். இவற்றில் எது பிரிட்டிஷ் நாடாளுமன்ற தேர்வாக இருக்கும் என்பது வரும் நாட்களில் தெரிய வரும். இதற்கிடையே பிரிட்டிஷ் எதிர்க்கட்சி தலைவரும் தொழிலாளர் கட்சி தலைவருமான ஜெரேமி கார்பின் பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களோடு பேச்சு நடத்துகிறார். பிரெக்சிட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரிட்டிஷ் நிதித்துறை அமைச்சர் பிலிப் அமெண்ட், பிரெக்சிட்கான காலக்கெடுவின் தள்ளி வைப்பு மிக குறுகியதாக இருக்க வேண்டும் என்பதே அரசின் நிலை என்றார். இப்பிரச்சினை குறித்து பேசியுள்ள ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல், பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு முறையாக வெளியேற வேண்டும் என்பதே ஜெர்மனியின் விருப்பம் என்றார். இதற்கிடையே பிரெக்சிட் காலக்கெடு ஒத்திவைப்பு பற்றி ஆலோசனை நடத்துவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்களின் கூட்டம் பிரசல்ஸில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பிறகு பேசிய ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் டொனால்டு டஸ்க், பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்தால் காலக்கெடுவை ஒத்திவைப்பது எளிமையாக இருக்கும் என்றார். மொத்தத்தில் தங்கள் நாட்டுக்கு எது வேண்டும், தங்கள் நாட்டுக்கு எது வேண்டாம் என்பதை இதுவரை கூறி வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது தங்கள் நாட்டுக்கு எது வேண்டும் என்பதை முடிவு செய்யும் காலகட்டமாக இது உள்ளது என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து. 1967ஆம் ஆண்டு நடந்த போரில் சிரியாவிடமிருந்து இஸ்ரேல் கைப்பற்றிய கோலான் குன்றுகள் மீது உரிமை கோரும் இஸ்ரேலின் நிலைப்பாட்டையும் அப்பகுதியின் மீதான இஸ்ரேலின் இறையாண்மையையும் அங்கீகரிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதற்கான உத்தரவில் அவர் அடுத்த வாரம் கையெழுத்திடவிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்வார் என்று தெரிகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா தனது முயற்சிகளை இரட்டிப்பாக்கும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, வரலாற்றை மாற்றும் உறுதியான முடிவு எடுத்ததற்காக அமெரிக்க அதிபரை பாராட்டினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முடிவை பொறுப்பற்ற செயல் என்று கூறி சிரியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலிடமிருந்து கோலான் குன்றுகளை மீட்கவும் சிரியா உறுதி கூறியுள்ளது. 1967ஆம் ஆண்டு சிரியாவிடமிருந்து கோலான் குன்றுகளை கைப்பற்றிய இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு உலக சமுதாயம் இதுவரை அங்கீகாரம் வழங்கவில்லை. இப்பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான், அமெரிக்காவின் முடிவு சட்டவிரோதமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியுள்ளது. அதிபர் ட்ரம்பின் தனிப்பட்ட முடிவுகள் சம்பந்தப்பட்ட பகுதியில் பதற்றத்தை அதிகரிக்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் சிரியாவிற்கும் இடையேயான எல்லையில் கோலான் குன்றுகள் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்துள்ளது. இப்பகுதியில் தற்போது 30,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் குடிமக்கள் வாழ்கின்றனர். இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்ட் டஸ்க், கோலான் குன்றுகள் மீதான இஸ்ரேலின் இறையாண்மையை அமெரிக்கா அங்கீகரித்துள்ள போதிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று கூறியுள்ளார்.
இப்பகுதியின் மீது இஸ்ரேல் உரிமை கோருவதை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் அடுத்த மாதம் 9ஆம் தேதியன்று பொது தேர்தல்கள் நடைபெறவுள்ள சூழலில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கும் பின்னணியில் அமெரிக்காவின் இந்த முடிவு முக்கியத்துவம் பெறுகிறது. கோலான் குன்றுகள் பிரச்சினை குறித்து இஸ்ரேலுக்கும் சிரியாவிற்கும் பேச்சுவார்த்தைகள் 2013ஆம் ஆண்டு நடைபெறவிருந்த சூழலில் சிரியாவில் உள்நாட்டு போர் தொடங்கியதை அடுத்து இந்த முடிவு கைவிடப்பட்டது. சர்வதேச சட்டத்திற்கு எதிரான கோலான் குன்றுகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்ததை அமெரிக்கா நியாயப்படுத்தி இருக்கும் பின்னணியில் யுக்ரேனின் ஒரு பகுதியான கிரிமியாவை ரஷ்யா ஆக்கிரமித்ததை ஆட்சேபிப்பதற்கு அமெரிக்காவிற்கு உரிமை இல்லை என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். ஆப்பிரிக்காவின் ஜிம்பாப்வே, மொசாம்பிக், மாலவி ஆகிய நாடுகளை தாக்கிய இடாய் புயற்காற்றுக்கு 1000க்கும் மேலானோர் பலியாகியுள்ளனர். ஜிம்பாப்வேயில் மட்டும் 2 லட்சத்துக்கும் மேலானவர்களுக்கு அடுத்த 3 மாதங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுகின்றன என்று உலக உணவு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்நாட்டில் உள்ள சிமனிமணி மாவட்டத்தில் 90% பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நாட்டில் மட்டும் நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி கொண்ட இடாய் புயற்காற்று 15,000க்கும் மேற்பட்ட மக்களை பாதித்துள்ளது. மொசாம்பிக்கின் முக்கிய துறைமுகமான பெய்ராவில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று இங்குள்ள கட்டிடங்களையும் முக்கியமான நிலைகளையும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது. அதோடு பல சிறு நகரங்களும் கிராமங்களும் முழுவதுமாக அழிக்கப்பட்டுள்ளன. ஜிம்பாப்வே அதிபர் எமர்சன் நாங்காக்வா பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார். அண்டை நாடுகளான தென்னாப்பிரிக்கா, போட்ஸ்வானா, நமீபியா, அங்கோலா நாடுகள் தங்களால் ஆன உதவியை ஜிம்பாப்வேவுக்கு வழங்கி வருகின்றன. தற்போதைய மதிப்பீட்டின்படி சுமார் 1000 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து மொசாம்பிக் அதிபர் 2 நாள் தேசிய துக்கத்தை அறிவித்தார். ஐநாவின் மதிப்பீட்டின்படி இந்த புயற்காற்று தென் துருவத்தை தாக்கிய மிகவும் மோசமான இயற்கை பேரிடராகும். வடகொரியாவிற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கூடுதல் பொருளாதார தடைகள் அனைத்தையும் விலக்கிக் கொள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதிபரின் ஊடகத்துறை தொடர்பாளர் சாரா சாண்டர்ஸ் இதை தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் வடகொரிய தலைவரின் செயல்பாட்டை விரும்புவதாகவும் அதனால் இந்த தடைகள் தேவையில்லை என்று கருதுவதாகவும் அவர் கூறினார். இரண்டாயிரத்தி 16ஆம் ஆண்டு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு பற்றிய முல்லர் கமிஷன் அறிக்கை அரசின் தலைமை வழக்கறிஞரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தலைமை வழக்கறிஞர் வில்லியம் பார் இந்த அறிக்கையின் அடிப்படையில் சுருக்கமான ஒரு அறிக்கையை தயாரித்து இதில் கூறப்பட்டிருக்கும் தகவல்களை எந்த அளவிற்கு அமெரிக்க நாடாளுமன்றத்துடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை முடிவு செய்வார். எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவர் எழுதியுள்ள கடிதத்தில் முல்லர் அறிக்கையின் முக்கியமான கருத்துக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே இந்த அறிக்கை பொதுவெளியில் வெளியிடப்படுவதில் தமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்த அறிக்கை நியாயமானதாக உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் என்றார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடு பேச்சுக்கள் நடத்திய போது செய்தியாளர்களிடையே பேசிய பாம்பியோ அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் முன் எப்போதையும் விட வலுவாக இருப்பதாக கூறினார். மேலும் ஈரானிடமிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்பை இறைவன் அனுப்பியிருக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். அடுத்த மாதம் 9ஆம் தேதி அன்று இஸ்ரேலில் பொது தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் அமெரிக்காவில் இதுபோன்ற கருத்துக்கள் அரசியல் முக்கியத்துவம் பெறுகின்றன. எதிர்பார்க்க முடியாத விளைவுகளை கொண்ட இராணுவ கருவிகளின் போட்டி குறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் எச்சரித்துள்ளார். ஐநாவின் ஏற்பாட்டில் ஜெனீவாவில் நடந்த மாநாட்டில் பேசிய அவர் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இடைநிலை வரம்பு அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இருந்து இரு நாடுகளும் வெளியேறி உள்ள சூழலில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்கிலாந்தில் உள்ள பர்மிங்ஹாம் நகரில் உள்ள 5 மசூதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த மசூதியின் ஜன்னல்களும் கதவுகளும் சுத்தி போன்ற கருவிகளை பயன்படுத்தி தகர்த்தப்பட்டன. இந்த தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மசூதிகளில் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை நடைபெறும்போது பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன.
மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் ராணுவ முகாம் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 20க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி தாக்குதல் நடத்தியவர்கள் டியோரா ராணுவ முகாமை குறிவைத்ததாக கூறப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் ஜனநாயகம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு பெயர் பெற்ற மாலி சமீப காலமாக உள்நாட்டுப் போர், அல்-கொய்தா பயங்கரவாதம் சார்ந்த பயங்கரவாத குழுக்களின் நடவடிக்கைகள் என்று பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலின் மேற்கு பகுதியில் உள்ள வழிபாட்டு தலத்தில் நடந்த வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 23 பேர் காயமடைந்தனர். நவ்ரோஸ் திருவிழாவை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றது. எந்த குழுவும் தனிநபரும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை. நியூசிலாந்தில் குறிப்பிட்ட ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகளுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை பிரதமர் ஜெசிண்டா ஆர்டெர்ன் வெளியிட்டார். அண்மையில் கிரைஸ்ட் சர்ச்சில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இராணுவத்தில் பயன்படுத்தப்படும் தானியங்கி துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை சட்டம் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கசகிஸ்தான் நாட்டின் தலைநகர் அஸ்தானா பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இனி நூர்சுல்தான் என்று அழைக்கப்படும். கடந்த 30 ஆண்டுகளாக அந்நாட்டு அதிபராக இருந்த நூர்சுல்தான் பதவி விலகியதை அடுத்து அவரை கௌரவிக்கும் விதமாக தலைநகருக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதற்கான வாக்கெடுப்பு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக 30 ஆண்டுகள் கசகிஸ்தான் அதிபராக இருந்த நூர்சுல்தான் நசர்பையை தாம் பதவி விலகுவதாக அறிவித்தார். எனினும் நாட்டின் பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் ஆளும் கட்சியின் முக்கியமான பதவிகளில் அவர் நீடிப்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டின் புதிய அதிபராக 65 வயது டோகேயேவ் பதவியேற்றார். திபெத் புத்தமத தலைவர் தலாய் லாமாவுக்கு பின் பொறுப்புக்கு வருபவர் சீனாவின் ஒப்புதல் இல்லாமல் வர முடியாது என்று அந்நாடு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. திபெத்துக்கும் சீனாவுக்கும் இடையே கசப்பான சூழ்நிலை நிலவி வரும் சூழலில் தமது வாரிசாக இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்படுவார் என்ற தலாய் லாமாவின் கோரிக்கையை சீனா நிராகரித்துள்ளது. இதற்கிடையே சீனா தமது வாரிசாக யாரை நியமித்தாலும் அவரை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தலாய் லாமா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தென்கொரியா வடகொரிய எல்லையில் சென்ற செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்ட இரு அரசுகளுக்கு இடையிலான தகவல் தொடர்பு அலுவலகத்திலிருந்து வடகொரியா வெளியேறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் வடகொரிய அதிபர் கிம்முக்கும் இடையே வியட்நாமில் நடந்த 2வது உச்சி மாநாடு முடிவேதும் எட்டப்படாமல் திடீரென முடிவடைந்ததை அடுத்து தமது ஏவுகணை அணு ஆயுத திட்டங்களை வடகொரியா மீண்டும் தொடரவிருப்பதாக அறிவித்திருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான தகவல் தொடர்பு அலுவலகத்திலிருந்து வடகொரியா வெளியேறியுள்ளது. மொனாக்கோ இது தின்பண்டமல்ல, மேற்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாட்டின் பெயர். முப்புறங்களில் பிரான்சை எல்லையாக கொண்டு ஒரு புறத்தில் மத்திய தரைக்கடலை கடற்சால் எல்லையாக கொண்டுள்ள மொனாக்கோ உலகிலேயே 2வது சிறிய நாடாகும். சுமார் 30,000 மக்கள் மட்டுமே வாழும் இந்நாட்டின் நிலப்பரப்பு சுமார் 3 சதுர கிலோமீட்டர் ஆகும். தனக்கென இராணுவம் இல்லாத இந்த நாட்டின் பாதுகாப்பை பிரான்ஸ் தனது பொறுப்பில் எடுத்துக்கொண்டுள்ளது. இந்நாட்டில் 1866ஆம் ஆண்டு முதலே சூதாட்ட கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. இப்பகுதியில் விமான நிலையம் இல்லை என்றாலும் இந்நாடு உலகெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. மொனாக்கோவில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் இத்தாலியை சென்றடையலாம். நாடெங்கிலும் குற்ற செயல்கள் நடைபெறாமல் தடுக்க அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 1993ஆம் ஆண்டு முதல் ஐநா சபையில் உறுப்பினராக உள்ள இந்த நாடு மொனாக்கோ நகரை தலைநகரமாக கொண்டுள்ளது. மொனாக்கோ பொருளாதாரத்தின் முக்கிய கூறாக இருப்பது சுற்றுலாத்துறையாகும். இங்கு வருமான வரி இல்லாததால் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் தங்களது செல்வத்தை இங்கு வங்கிகளில் செலுத்தி பாதுகாக்கின்றனர். மொனாக்கோவில் நடைபெறும் கிராண்ட் பிரீ போட்டி மிகவும் புகழ்பெற்றதாகும். இந்நாட்டில் இராணுவமும் இல்லை, வேலையில்லா பிரச்சனையும் இல்லை, வருமான வரியும் இல்லை, ஏழைகளும் இல்லை. ஆனால் இவர்களிடம் மிகுந்து காணப்படுவது மகிழ்ச்சி மட்டுமே.
இந்தோனேஷியாவின் பாப்புவா மாகாணத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் 100க்கும் மேலானோர் உயிரிழந்தனர். 10,000க்கும் மேற்பட்டோர் தங்களது குடியிருப்புகளை இழந்துள்ளனர். இந்த திடீர் வெள்ளத்தில் பல வீடுகள், பாலங்கள், பள்ளிகள் மற்றும் பொது கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 2,000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையிலான மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் பலியாயினர். உர வகைகளை தயாரிக்கும் இந்த தொழிற்சாலையில் திடீரென சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தின் போது சிறிய அளவிலான நிலநடுக்கமும் ஏற்பட்டதாக சீன நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மிசௌரி மற்றும் மிசிசிப்பி ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அந்நாட்டின் தெற்கு மாகாணங்களில் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. இந்த வெள்ளப்பெருக்கில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் குடியிருப்புகள், வர்த்தக நிறுவனங்கள், விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பின்வாங்கும் வெள்ள நீர் சாலைகள், பாலங்கள் மற்றும் குடியிருப்புகளை பாதிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈராக்கின் மொசூர் நகரில் நிகழ்ந்த படகு விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். மொசூர் நகருக்கு அருகே உள்ள சுற்றுலா தலமான தீவு ஒன்றுக்கு செல்வதற்காக 150க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் திக்ரீஸ் ஆற்றில் படகில் பயணித்தனர். ஆற்றில் கூடுதலாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய போது படகு கவிழ்ந்ததில் இவர்கள் உயிரிழந்தனர். தென்சீன பகுதியின் அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் லங்கூர் இனத்தைச் சேர்ந்த வெள்ளை தலை குரங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. உணவு தேடி குட்டிகளோடு அங்குமிங்கும் அலைந்து செல்லும் இந்த வகை குரங்குகள் ஆங்காங்கே கிடைக்கும் இலை, தழைகள், பழங்கள் போன்றவற்றை பகிர்ந்து உண்ணும் காட்சி அனைவரையும் ஈர்க்கும் வகையில் உள்ளது. மலைப்பகுதிகளிலும் மரக்கிளைகளிலும் தாவித் திரியும் இந்த வெள்ளைத்தலை குரங்குகளை காணும்போது அவற்றின் வாழ்வியலை பாதிக்காதவாறு இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது என்று பார்வையாளர்கள் கூறுகின்றனர். மத்திய சீன பகுதியில் சான்மெங்சியா நகர பகுதிகளில் தற்போது கோல்டன் ஃபெசன்ட் இன பறவைகள் அதிகம் காணப்படுகின்றன. லிட்டில் ஃபீனிக்ஸ் என்றழைக்கப்படும் இந்த வகை மயில் போன்ற பறவைகளின் இனப்பெருக்க காலம் இது என்பதால் தற்போது சுமார் 1000க்கும் மேற்பட்ட இந்த வகை பறவைகளை கான்ஷன் தேசிய பூங்காவில் காண முடிகிறது. தாய் பறவைகள் தங்களுடைய குஞ்சுகளுக்கு பருந்து போன்ற பிற பறவைகளிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள தற்காப்பினை கற்றுத்தரும் காட்சி காண்பவர்களின் மனங்களை கொள்ளை கொள்ளும் வகையில் அமைந்துள்ளன. லண்டனில் 23 அடி உயர பிரம்மாண்டமான வெண்கலச் சிலை பிளைமூத் நகரிலிருந்து மில்பே நகருக்கு எடுத்துச் செல்லப்படும் காட்சி பார்ப்பவர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. ஐரோப்பாவின் நார்வே நாட்டில் நீருக்கு அடியில் முதன்முறையாக உருவாக்கப்பட்டுள்ள உணவு விடுதியில் உணவு அருந்த ஏராளமானோர் முன்பதிவு செய்துள்ளனர். சூரியன் உறங்கா நாடு என்று அழைக்கப்படும் நார்வேயின் தெற்கு பகுதியில் கடலுக்கு அடியில் பிரம்மாண்டமான உணவகம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அண்டர் என்று ஆங்கிலத்திலும் ஒண்டர் என்று நார்வே மொழியிலும் அழைக்கப்படும் இந்த உணவகத்தில் உணவருந்த 7000 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். கடலுக்கு அடியில் 40 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து உணவருந்தக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த உணவகம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அங்கு வருபவர்களுக்கு வழங்கப் போவது நிச்சயம். சுற்றிலும் மீன்கள் உலாவர கண்ணாடி பெட்டிக்குள் அமர்ந்து கொண்டு ஆழ்கடல் உலகை ரசித்தவாறே உணவு உண்பது ஒரு புதிய அனுபவமாக இருக்கப் போகிறது. ஸ்பெயின் நாட்டில் வலன்சியா நகரில் ஃபலாஸ் திருவிழா கொண்டாடப்பட்டது. திருவிழாவின் நிறைவு நாளில் ஆயிரக்கணக்கான உள்ளூர் மக்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முன்னிலையில் மிகப்பெரிய நினோட்ஸ் சிலை எரியூட்டப்பட்டது. வீழ்ச்சிகளை எரித்தல் என்னும் கருத்தின் அடிப்படையில் பாரம்பரியமாக கொண்டாடப்படும் இந்த 4 நாள் விழாவின் முடிவில் வான வேடிக்கைகள் நடைபெற்றது. இறுதியில் சிலை எரியூட்டப்பட்டது. குதூகலத்துடன் அங்கு கூடியிருந்த குழந்தைகள், பெண்கள் அனைவரும் ஆரவாரத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். தென்னாப்பிரிக்க தலைநகர் கேப்டவுனில் நடைபெற்ற அதிவேக மலைப்பிரதேச மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் சுவிட்சர்லாந்து வீரர்கள் நினோ ஷர்ட்டர் மற்றும் லார்ஸ் ஃபாஸ்டர் ஆகியோர் முதலிடத்தை பிடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றனர்.
சுமார் 111 கிலோமீட்டர் தூர இந்த பந்தயத்தில் 2700 மீட்டர் தூரம் மலைப்பாங்கான பகுதிகள் மீது சூப்பர் பைக்குகளை செலுத்த வேண்டும். கடினமான இந்த போட்டியில் வீரர்கள் பங்கேற்றது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பௌர்ணமியை முன்னிட்டு ஆகாய சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ரெட்புல் விமான நிறுவனத்தைச் சேர்ந்த சாகசக்காரர்கள் 4000 அடிக்கு மேலிருந்து குதித்து பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். இதனை கண்ட பொதுமக்களில் சிலர் விண்ணிலிருந்து எரிகற்கள் பூமியை நோக்கி வருவதை போன்று உள்ளதாக தெரிவித்தனர். அபுதாபியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 2500க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் பங்கேற்றனர். இப்போட்டிகள் இம்மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெற்றன. இப்போட்டிகளில் பங்கேற்ற வீராங்கனைகள் இந்த முயற்சி தனிப்பட்ட அனுபவங்களை வழங்கி தங்களது வாழ்க்கையையே மாற்றியிருப்பதாக கூறினர். 8 years ago, Belfast, and I did training. I does basketball as well. I does swimming in this guy. உலகின் மிக மகிழ்ச்சியான நாடாக மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பின்லாந்து. ஐநாவின் துணை அமைப்பினால் வெளியிடப்பட்ட இந்த ஆண்டுக்கான அறிக்கையின்படி நாட்டின் மொத்த உற்பத்தி, சமூக ஆதரவு, ஆரோக்கியமான ஆயுள் எதிர்பார்ப்பு, சமூக சுதந்திரம் மற்றும் ஊழலற்ற நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பின்லாந்தை அடுத்து தரவரிசையில் நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், நியூசிலாந்து, கனடா மற்றும் ஆஸ்திரியா இடம்பெற்றுள்ளன. நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பொதிகை news2007@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் பகிர்ந்து கொள்ளலாம்.